வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு நியர்பையில் வருது. அதோட ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் ஆச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க, டீ கோட்டில் கதவு போட்டிருக்காங்க. வீடு உள்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கலரிங், பெயிண்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட் இல்லாமல் இருக்குது. பட் கவர் பார்க்கிங் எல்லாமே, கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அடுத்து வுட் ஒர்க்கு மெயினாக பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படி ஒரு 3லேருந்து ஒரு 5 லட்சத்துக்கிட்டே தான் ஆயிருக்கும். அந்தளவு எல்லாத்துக்குமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் டிவி ஸ்டாண்டுக்கும் அவங்க வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே போயிடலாம். திருமுல்லைவாயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் போயிடலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் ரெண்டுக்கும் காமனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது. ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்து இந்த ஃப்ளாட்டு புதுசுங்கிறனால எந்த ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம அப்படியே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஆக்குபை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஒயிட் வாஷ் எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ ஹால் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது பில்டப் வந்து 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. யூடிஎஸ் வந்து 366 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்க்குன்னு தனியாக போட்டிருக்காங்க ஒரு ஸ்பேஸு. ஸோ டைனிங் சாப்பிட்டுட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டைனிங் டேபிளுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனு. எல்லாம் வாஸ்துப்படி க்ளீனாக இருக்குது. இப்போ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்டு உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் கார்னரில் அமைஞ்சிருக்குது. காமனில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். நியர்பை வந்து அன்னனூர் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும். அயப்பாக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டரில் அயப்பாக்கத்தை நீங்கள் ரீச் பண்ணிக்கிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு திருமுல்லைவாயிலும் மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.25லேருந்து 2 கிலோமீட்டரில் எம்டிஹெச் ரோடை ரீச் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கிச்சன் நம்ம பார்க்குறோம். கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். மேலெல்லாம் அதோட டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட இது எல்லாமே நல்லா பாலிஷாக இருந்துச்சு. நல்ல ஒரு பார்க்கவே நல்ல ஒரு ராயல் லுக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர், ஏன்னா ரொம்ப கலர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. அடுத்து அந்த டோரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தடவி பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ரேட்டாக இருக்கும் போல். கிச்சன் மேட்டை உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்கில் வாஸ்துப்படி போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அப்ரூவ்டு, சிஎம்டி அப்ரூவ்டுங்கிறனால நம்ம ஒரு 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் போடலாம், ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இடம் வந்து 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்கிறனால உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. 2 பெட்ரூம் பெருசாக இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு ஹாலு, கிச்சனு, அடுத்து டைனிங் எல்லாமே நல்ல ஸ்பேசிஸாகவே போட்டிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி தெரியல, ஏதோ இண்டிவிஜுவல் வீடு மாதிரி நல்லா ஸ்பேசிஸாகவே போட்டிருக்கிறாங்க. இப்போ நேராக பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து பெட்ரூம், கிச்சன், வாஷ் பேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு வாஸ்துப்படி கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதில் அட்டாச் டாய்லெட் இருக்குது. இது எப்படியும் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130லேருந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டாக அது இருக்கும். நல்லா பெருசாக போட்டிருக்கிறாங்க. கலர் வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து கொடுத்துருக்கு கலர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. மைல்டு கலர் நல்லா இருந்துச்சு. இது ஒரு மாதிரி க்ரீனிஷாக கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பாருங்கள் கபோர்டு ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகாக பண்ணியிருந்தாங்க. கபோர்டு ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எந்த பொருளும் பீரோ அது மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாமே இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம பொருளை வந்து நம்ம அப்படி கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிடலாம்.
உங்களுக்கு இது வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. நல்லா வீடு வந்து ஒரு 3 இயர்ஸ் வீடு மாதிரி தெரியல, நல்லா புதுசாக இருக்குது. ஸோ எல்லா மெட்டீரியல் நல்லதாக வாங்கி போட்டு நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ஃப்ளாட்டோட ரேட் வந்து 46 lakhs, 46 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுறாங்க. பெரிய இதுக்கு பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது ஃப்ளாட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 5000லேருந்து ஒரு 5200 ரேஞ்சுக்கிட்ட போட்டுட்ருக்காங்க. ஸோ அது கேல்குலேஷன் பண்ணாலே உங்களுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ ஆனால் வந்து நமக்கு வந்திருக்க ரேட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 lakhs கிட்ட நம்ம கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரக்ட் ஓனரும் கூட, ஸோ அதனால் ஈஸியாக பேசி முடிச்சு கொடுத்துருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அழகாக பார்த்து பேசிக்கலாம். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே ஒரு 1லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்கும். அடுத்து கடைகள், மளிகை கடை, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே ஒரு நியர்பையில். மளிகை கடை, காய்கறி கடை எல்லாமே ஒரு 100லேருந்து ஒரு 200 மீட்டரில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற செகண்டரி பெட்ரூமு. இதில் அட்டாச் டாய்லெட்டு கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது செகண்டரி பெட்ரூம் பார்த்துருக்குறோம். ஸோ டோட்டலாக 2 பெட்ரூம், 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று அட்டாச்சு, ஒன்று காமனில் வருது. கார் பார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது. கிச்சனு, அடுத்து டைனிங்க்கும் ஆப்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் இருக்குது. அடுத்து அப்ரூவ்டு வேறு இருக்குது. பில்டிங்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏஜும் வந்து வெறும் 3 வருஷத்துலாம் இருக்கிறதுனால நம்ம அழகாக அந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாங்கிறது என்னோடய ஆப்ஷன். பட் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நேராக சைட் விசிட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம டேரெக்டாக பேசிவிட்டு ஓனர்கிட்டே பேசி முடிச்சு கொடுத்துடலாம். இதே போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுத்துடலாம். உங்களோட வீடியோஸ் ஏதாவது என்னோடய சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணணுன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த தடவை பண்ணுறாங்க, நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். பை, டேக் கேர்.